அனைவருக்கும் காலை வணக்கம். பயாலஜியில் நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒன்ஸ் ரீகால் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம லெசனுக்கு போகலாம். ஸோ நேற்று கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா பெர்மனெண்ட் டிஷ்யூ, அதாவது நிலைத்த திசுக்கள் பெர்மனெண்ட் டிஷ்யூ அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. ஸோ அதில் 2 வகை இருக்குது, சிம்பிள் டிஷ்யூ, அடுத்தது காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, அதாவது எளிய திசுக்கள் மற்றும் கூட்டு திசுக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதில் சிம்பிள் டிஷ்யூவில் நம்ம முதல் டைப் பாரன்கைமா செல்களை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ பாரன்கைமா செல்கள்னால் என்ன, பாரன்கைமா செல்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்த்தோம். ஸோ ஒரு விஷயம் மறந்துட்டேன். ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு புக்கில் இல்லை, ஒரு கூடுதலான தகவல். இது நீங்கள் பின்னாடி 10th வரும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது இந்த இலைகளில் 2 வகையான பாரன்கைமா செல்கள் இருக்குது. லீஃபில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் பாரன்கைமா செல்ஸ் இருக்குது. ஒன்று பாலிசேட் பாரன்கைமா செல்ஸ், இன்னொன்று ஸ்பாஞ்சி பாரன்கைமா செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இலையோடைய மேற்புறத்தோல் சொல்லுவோம், எபிடெர்மிஸ், அப்பர் எபிடெர்மிஸ், லோவர் எபிடெர்மிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்பர் எபிடெர்மிஸ்னால் இலையோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய தோல், லோவர் எபிடெர்மிஸ்னால் இலை கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய புறத்தோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அப்பர் எபிடெர்மிஸுக்கு கீழே பில்லர் லைக் ஸ்ட்ரக்சர், தூண் வடிவ செல்கள் வரிசையாக இருக்கும். அதாவது தூண் நீளமாக நீண்ட செல்கள் காணப்படுகிறது வித் குளோரோபிளாஸ்ட். பசுகணிகளை பெற்ற நீண்ட பாரன்கைமா செல்கள் வரிசையாக அடுக்கப்பட்டு காணப்படுகிறது. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா பாலிசேட் பாரன்கைமா செல்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம விஷயம் நல்லாவே நமக்கு தெரியும், எந்த பாரன்கைமா செல்களில் குளோரோபிளாஸ்ட் இருக்கும் அந்த பாரன்கைமா செல்கள் என்ன வேலை செய்யும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய செல்கள் யார், இந்த பாலிசேட் பாரன்கைமா செல்கள் ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய செல்கள் ஆகும். அடுத்தது லோவர் எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய புறத்தோல். அதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஓவல் ஷேப்டு முட்டை வடிவ செல்கள் காணப்படுகிறது, அது பாரன்கைமா செல்கள். அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ், ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கும் இடையில் இடைவெளிகளுடன் காணப்படுகிறது. மேலே பாலிசேட் பாரன்கைமா பார்த்திங்க அப்படின்னா இடைவெளியற்று நெருக்கமாக வரிசையாக அடுக்கப்பட்டு காணப்படும். லோவர் எபிடெர்மிஸில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பாஞ்சி பாரன்கைமாய் செல் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ், செல் இடைவெளிகளுடன் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்பாஞ்சி பாரன்கைமாவுக்கு என்ன சார் வேலை அப்படின்னு பார்த்தா ஸ்டார்ச், ஃபுட் மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த ஸ்பாஞ்சி பாரன்கைமாவுக்கு வேலை. அப்போது லீஃபில் 2 வகையான பாரன்கைமா செல்கள் இருக்குது, 2 டிஃப்ரெண்ட்டான ஒர்க். அதாவது ஒன்று இந்த பாலிசேட் பாரன்கைமா ஃபோட்டோசிந்தசிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுது, ஸ்பாஞ்சி பாரன்கைமா என்னது ஸ்டார்ச், ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறதுல பயன்படுகிறது. சரிங்களா? ஸோ அடுத்தது சிம்பிள் டிஷ்யூவில் இன்னொன்று வகை அப்படின்னு பார்க்கும்பொழுது கோலன்கைமா செல்ஸ். கோலன்கைமா செல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கோலன்கைமா செல் அப்படிங்கிறது இதில் நம்ம 2 விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னா கோலன்கைமா செல் அப்படிங்கிறது ஒரு உயிர் உள்ள செல், ஒரு லிவிங் செல். இப்போ லிவிங் செல்னாவே நமக்கு நல்லா தெரியும், செல்லுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னாக்கா புரோட்டோபிளாசம், த செல் கண்டெய்னிங் புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது என்னது, சைட்டோபிளாசம், செல் நுண்ணுறுப்புகள் இதெல்லாம் இருக்கிறதா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா புரோட்டோபிளாசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது கோலன்கைமா உயிருள்ள செல், புரோட்டோபிளாசமானது காணப்படுகிறது. சரிங்களா? ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா எபிடெர்மிஸுக்கு கீழே ஒரு சில அடுக்குகளில், ஒரு சில லேயரில் இந்த கோலன்கைமா செல்களானது காணப்படுகிறது. அதாவது ஸ்டெம்மில் எபிடெர்மிஸுக்கு கீழ்ப்பகுதியில் ஒரு சில லேயரில் இந்த கோலன்கைமா செல்களானது காணப்படுகிறது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னாக்கா அன்ஈவனாக இருக்கும். அன்ஈவன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணும், என்ன சொல்கிறது, பல்வேறு வடிவங்களில் காணப்படுகிறது. அதாவது கோள வடிவத்தில் காணப்படும், கனசதுர வடிவத்தில் காணப்படும், நீண்ட அமைப்புகளாக காணப்படும், பல்வேறு அமைப்புகளில் ஷேப்பில் காணப்படுது. ஸோ ஒரு செல்வால் பார்த்தோன்னா தடிச்சிருக்கும், இன்னொரு செல்வால் பார்த்தோம் அப்படின்னாக்கா தடிப்பு கொஞ்சம் குறைவாக காணப்படும். அன்ஈவனாக திக்னஸ் இருக்கும், அன்ஈவன் திக்னஸ். ஸோ அதான் இந்த கோலன்கைமாவில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த தடிப்புகளில் இந்த வாலில் என்ன இருக்காது அப்படின்னு பார்க்கும்பொழுது லிக்னின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்காது. ஸோ லிக்னின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அதே லிக்னின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் ஸ்க்ளீரன்கைமாவில் இருக்கும், பட் கோலன்கைமாவில் லிக்னின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் ஆனது காணப்படுவது கிடையாது. ஸோ இதனுடைய வேலை என்ன சார், கோலன்கைமாவுடைய வேலை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது த மெக்கானிக்கல் சப்போர்ட் ஃபார் க்ரோவிங் ஆர்கன்ஸ், வளரக்கூடிய உறுப்புகளுக்கு தேவையான வலிமையை இவை தருகிறது. அல்லது தாவர உறுப்புகளுக்கு மற்றும் வளர்ந்து கொண்டிருக்கிற தாவரத்துக்கு ஒரு வலிமையை தரதான் இந்த கோலன்கைமா செல்களுடைய வேலை. சரிங்களா? ஸோ அடுத்தது சிம்பிள் டிஷ்யூஸில் 3வது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ். இந்த ஸ்க்ளீரன்கைமா செல் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ கோலன்கைமாவுக்கும் ஸ்க்ளீரன்கைமா செல்களுக்கும்
3 வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு வித்தியாசம் வந்து அப்படி பார்க்கும்பொழுது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படித்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம ஈஸியாக மெமரைஸ் ஆகும். நம்ம கோலன்கேமா செல்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா அதனுடைய வாலில் வந்து லிக்னின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஸ்க்ளீரன்கேமாவில் வந்து பார்த்தோன்னாக்கா அதனுடைய செல் வாலில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா லிக்னின் அப்படிங்கிற பொருள் படிஞ்சிருக்கிறனால ஸோ அந்த வால் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா திக் வால்டு செல் விச் ஆர் ஆஃப்டன் லிக்னிஃபைடு. லிக்னின் அப்படிங்கிற பொருள் படிந்ததின் காரணமாக ஸ்க்ளீரன்கேமா செல் வாலானது தடித்து காணப்படுகிறது. சரிங்களா? ரெண்டாவது விஷயம், கோலன்கேமா செல் லிவிங் செல்ஸ். ஸ்க்ளீரன்கேமா செல் அதாவது மெச்சூர்டு ஸ்க்ளீரன்கேமா செல்ஸ் டெத் செல்ஸ். ஏன் நம்ம டெத் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா லிவிங் செல்ஸ் அப்படின்னாவே அதில் புரோட்டோபிளாசம் இருக்கணும். பட் ஸ்க்ளீரன்கேமாவோடைய மெச்சூர்டு செல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா புரோட்டோபிளாசம் இருக்காது. அப்போது புரோட்டோபிளாசம் இல்லைன்னா அதை என்ன செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? டெத் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது கோலன்கேமா லிவிங் செல்ஸு, ஸ்க்ளீரன்கேமா மெச்சூர்டு ஸ்க்ளீரன்கேமா டெத் செல்ஸு. இது ரெண்டாவது டிஃப்ரென்ஸு. மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா கோலன்கேமாவில் வந்து எந்த விதமான குரூப்ஸும் இல்லை. பட் ஸ்க்ளீரன்கேமாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 குரூப் இருக்குது. ஒன்று ஃபைபர், இன்னொன்று ஸ்க்ளீரைடுகள். அதாவது ஸ்க்ளீரன்கேமா செல்ஸ் ஆர் குரூப்டு இன்டு ஃபைபர்ஸ் அண்டு ஸ்க்ளீரைடு. ஃபைபர் அப்படிங்கிறது என்னது? நார்கள் மற்றும் ஸ்க்ளீரைடுகள் என்று 2 வகைகள் வந்து இந்த ஸ்க்ளீரன்கேமாவில் காணப்படுகிறது. சரிங்களா? ஸோ முதல் வகை அப்படின்னு பார்க்கும்பொழுது நார்கள். ஸோ ஃபைபர்னால் என்ன அப்படின்னாக்கா எலாங்கேட்டட், அதாவது நீண்ட ஸ்க்ளீரன்கேமா செல்களால் ஆனது. நீண்ட ஸ்க்ளீரன்கேமா செல்களால் ஆனது. த ஃபைபர்ஸ் ஆர் எலாங்கேட்டட் ஸ்க்ளீரன்கேமா செல்ஸ் யூஸ்லி வித் பாயிண்டட் எண்ட்ஸ். அதாவது ஸ்க்ளீரன்கேமா செல்களால் ஆனது அப்படின்னு சொன்னோம். என்ன சொல்கிறேன், எண்டு பாயிண்ட் அப்படின்னா மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் நார்களுடைய 2 முனைகளும் கூர்மையான முனைகளை பெற்று காணப்படுகிறது. அதான் பாயிண்டட் எண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கூர்மையான முனைகளானது காணப்படுகிறது. ஸோ இதனுடைய செல் வாலில் என்ன ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சுதான். செல் வாலில் என்ன இருக்குது? லிக்னின் அப்படிங்கிற பொருள் வந்து படிக்கிறதுனால இது எப்படி இருக்குது? தடிமனாக செல் வால் வந்து எப்படி இருக்குது? திக்னஸாக காணப்படுகின்றது. சரி, ஓகேங்களா? ஸோ இதனுடைய லென்த் அப்படின்னு பார்க்கும்பொழுது யூஸ்வலி இந்த ஃபைபர் வந்து பார்த்தோன்னா எல்லா பிளான்ட்ஸ்லையுமே இருக்குது. எல்லா தாவரங்கள்லையுமே இந்த ஃபைபரானது காணப்படுகிறது. ஸோ இதனுடைய ஆவரேஜ் லென்த் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1 to 3 மில்லிமீட்டர்ஸ். 1 to 3 மில்லிமீட்டர்ஸ் வந்து இதனுடைய நீளம். பெரும்பான்மையான தாவரங்கள், அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா உதாரணமாக லின்னம் யூசிட்டாசிமம், கனாபினஸ் சட்டைவா, கார்கோரஸ் காசுலாரிஸ். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஆழி தாவரம், சணல் போன்ற தாவரங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபைபர் எவ்வளோ லென்த்துக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 20, அதாவது 20 முதல் 550, 20 முதல் 20 மில்லிமீட்டர் முதல் 550 மில்லிமீட்டர் வரை நீளமானது காணப்படுகிறது. சரிங்களா? இது டெத் செல்ஸ். ஃபைபருங்கிறது ஒரு டெத் செல்ஸ். அடுத்தது செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்க்குறா ஸ்க்ளீரைடுகள். ஸோ இந்த ஸ்க்ளீரைடுகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா தாவரங்களுடைய எல்லா பகுதிகளிலும் பரவி காணப்படுகிறது. வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் பிளான்ட் பாடிஸ். தாவரங்களுடைய எல்லா பகுதிகளிலும் பரவி காணப்படுகிறது. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கிளாவோ அல்லது வந்து குரூப்பாகவோ காணப்படும். சிங்கிளாக இருக்கும். யூஸ்வலி வந்து பார்த்தோன்னாக்கா ப்ராட் அகன்று சிங்கிளாக குரூப்பாக இந்த ஸ்க்ளீரைடுகளானது காணப்படுகிறது. அடுத்த விஷயம், ஸ்க்ளீரைடுகளுடைய செல் வாலில் என்ன இருக்கும்? லிக்னின் அப்படிங்கிற பொருள் வந்து படிந்து காணப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அரை செல் சுவர் பொருட்களால் நிரம்பி உள்ளது. முக்கியமான ஒரு விஷயம். அதாவது செல்லுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா செல் சுவர் பொருட்கள் சுவர் பொருட்களால் நிரம்பி உள்ளது. அடுத்து இதுக்கான காணப்படும். இது எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம பேரிக்காய் சாப்பிடுவோம். பேரிக்காவில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கடிக்கும் பொழுது அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே கல் மாதிரி இருக்கும், தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதான் வந்து ஸ்க்ளீரைடுகள், கற்செல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்க்ளீரைடுகள் அல்லது கல்செல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த ஸ்க்ளீரைடுகள் வந்து பழங்கள் மற்றும் விதைகளில் காணப்படுகின்றது. சரிங்களா? இது ஒரு டெத் செல்ஸ், உயிரற்ற செல்கள் ஆகும். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்ம சிம்பிள் டிஷ்யூஸ் 3 வகை, அதாவது பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா. ஸ்க்ளீரன்கைமாவில் 2 வகை, நார்கள் மற்றும் ஸ்க்ளீரைடுகள். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நம்ம பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, அதாவது கூட்டு திசுக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த கிளாஸில். சரி, இப்போது நாளைக்கு உங்களுக்கு என்ன இதில் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஹோம் டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கோலன்கைமா செல்ஸ்
அதை பற்றியும் ஸ்க்லீரன் கைமா செல்ஸ் அப்படின்னா என்ன, ஸோ அதனுடைய டைப்ஸு, ஃபைபர்ஸ் அண்டு ஸ்க்ளீரைடுகள், இந்த 2 கொஸ்டினும் நாளைக்கு வந்து வித் டயக்ராமோட எழுதி சென்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய பேர் எழுதி காமிச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ நிறைய பேர் இன்னும் எழுதி அனுப்பலை. ஸோ எல்லோரும் ப்ராப்பராக டெஸ்ட் எழுதி அனுப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.